வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உழைக்கும் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே. ஸோ யார் என்ன சொன்னாலும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். உங்கள் வேலைக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு ஃபுட் விளாகராக இருக்கலாம், இல்லை ஒரு லைஃப் ஸ்டைல் விளாகராக இருக்கலாம். ஸோ நீங்கள் விளாக் பண்ணும்போது சில பேர்லாம் நீங்கள் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பீங்க உங்கள் வீடியோஸில். சில பேர் லைஃப் ஸ்டைல் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வாய்ஸ் எடுத்துக்கணும். பட் அந்த சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் ஒரு மாதிரி இறச்சலாக வராது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துக்கு நான் சொல்லிட்டு தான் இந்த மைக். ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டோர் ஷூட் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டோர் ஷூட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்ஜெட் மைக் சொல்லுவேன். இது ஒரு சூப்பர் சொல்யூஷன் மைக். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம இப்போது அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் இதோடைய சவுண்ட் குவாலிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இண்டோர்லேருந்து அவுட்டோர் ஷூட் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் பேர் தானோ இது டெக்ஸ்டர் ஆகும். இந்த சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான சில டெக் வீடியோஸ், அன்பாக்சிங் வீடியோஸ், ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் நான் போட்டுருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்தெந்த டிவைஸில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சொல்கிறத பற்றி வச்சுருக்காங்க. மொபைல் ஃபோன், டேப்லெட்ஸ், லேப்டாப்ஸ், கேமராஸ், டிஎஸ்எல்ஆர் கேமராஸ், ஃபிலிம் கேமராஸ், இந்த மாதிரி கேமராஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. இதில் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ இது லைட் வெயிட் அண்ட் ரிடக்ஷன். இதில் லைட் வெயிட் ரிடக்ஷன் மைக் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் இது மெட்டலில் செஞ்சுருக்கிறதா போட்டிருக்காங்க. ரக்கட் மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு எந்த விதமான பேட்டரியும் தேவையில்லை இதை யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபியூரி வின்செல்ட் இன்க்ளூடட், அதாவது அந்த புஷ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அது போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் நிறைய யூஸ் பண்ணுறதுக்காக அவுட்டோர் ஷூட்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ள என்னென்ன யூஸ்ஃபுல்லாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூட் பே கொடுத்துருக்காங்க. ஸோ போய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூட் பே கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ சூட் பே கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா கேமரா டு கேமரா ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராலேருந்து மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கேமரா டேரெக்டாக வாய்ஸ் கொடுத்துருக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபோன், டேப்லெட்ஸ் அண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். அதுக்காக எந்த கேமரா இருக்குங்க. இது கம்ப்யூட்டரில் அந்த மாதிரி டிவைசஸில் கனெக்ட் பண்ணுறது. இது மைக்ரோஃபோன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா ஸ்டிக் ஹோல்டர். இது நம்ம மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது கேமரா கனெக்ட் பண்ணுறது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போயாவுடைய மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ போயா மைக் இது கம்ப்ளீட்லி மெட்டல் மைக் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ பின்னாடி தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க. இந்த புஷ் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் அவுட்டோர் ஷூட் எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். ஸோ இதெல்லாம் தான் இந்த பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம டெஸ்டிங்க்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புஷ் இல்லாமல் வெறும் மைக்கில் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. பிசியில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த ஆடியோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது நாய்ஸ் லைட்டாக இருக்கும், கண்டிப்பாக லைட்டாக நாய்ஸ் கேட்கும். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டிங்கன்னா கேட்கும். ஸோ இப்போ நம்ம புஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம புஷ் போட்டிருக்கோம். ஸோ இதனால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகிருக்கும். ஸோ என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக கேட்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டர். ஸோ இது பிசியில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை கவனிங்க. ஸோ இப்போ நான் தூரமாக கொண்டு போகிறேன், கிட்ட கொண்டு வரேன். ஸோ இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அவுட்டோரில் இந்த ஆடியோ கேட்டுட்ருக்கீங்க. மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. டேரெக்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது, போயா ஓப்பன் கேமரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த கேமரா மூலிமா தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாய்ஸும் இருக்குது. அப்புறம் விண்டு சரியாக காற்றடிக்குது, நல்லா காற்றடிக்குது. ஸோ நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நாய்ஸ் கேட்குதா இல்லை என் வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்குதான்றதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ எனக்கும் மைக்குக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1 2 3 3 மீட்டர் கேப் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ ரொம்பலாம் கேப் இருக்காது. ஸோ பேக்ரவுண்டில் கண்டுக்காதீங்க, கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க இன்டோர்க்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஹலோ கைஸ். ஸோ இப்போது இந்த ஆடியோ எதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னா அதே மைக்கில் தான். இப்போ நான் ஃபோனில் குத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் நான் ஆடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபோன்லேருந்து டேரெக்டாக இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆடியோ. ஸோ இந்த ஆடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு நல்லா தான் இருக்குது. ஏன்னா இதில் கொஞ்சம் லைட்டாக நாய்ஸ் வருது.
அவ்வளோதான். இது தவிர வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மைக்கு. இந்த பட்ஜெட்டில் இந்த மைக் வந்து ரொம்ப ஒரு எஃபிஷியன்ட்டான மைக்கு. ஸோ இந்த மைக்கை பற்றி என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு vlog சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மைக் தேவைப்படுது அப்படின்னா கூட இந்த மைக் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸாக இருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க. அண்ட் யூடியூப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you in next video. Bye.